வரவேற்கிறேன். மீண்டும் உங்களை யாவையும் தேவனுடைய ஆலயத்துல பார்க்கும்படி மீண்டும் உங்களை யாவையும் தேவனுடைய ஆலயத்துல பார்க்கும்படி எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆமென் சர்ச். ஹalleluya. ஹalleluya சர்ச். நம் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவருடைய கிருபை எப்படிப்பட்ட கிருபையாக இருக்கிறது? அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. ஹalleluya. அவருடைய உண்மை எப்படிப்பட்ட உண்மையாக இருக்கிறது? இங்க எத்தனை பேர் நம் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட உண்மையை ருசித்தவர்களாக நம்ம இருக்கிறோம்? உங்களுடைய கரத்தை உயர்த்துறீங்களா? இங்க எல்லாருமே தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம தேவனுடைய உண்மையை நாம் ருசித்தவர்களாக நம்ம இருக்கிறோம். ஹalleluya. ஆகையால் அன்பானவர்களே, இன்னைக்கு நான் பேசுகிற வார்த்தை அது ஏன் வார்த்தை இல்ல, ஆனா தேவனுடைய வார்த்தையில திட்டவட்டமாக போட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 100வது அதிகாரம் 5வது வசனம் உங்களுடைய வேதங்களை எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. ஆமென். தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய உண்மை உள்ளது. ஆமென். பாருங்க, அப்ப தேவனுடைய கிருபை, தேவனுடைய உண்மை நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே சதா காலமும் அப்படியே நிலைத்திருக்கிற உண்மை மாற்றம் இல்ல. பட் ஆனாலும் தேவனுடைய வார்த்தையில திட்டவட்டமாக போட்டிருக்கிறது, தேவனுடைய உண்மை பெரிதானதான். The faithfulness of your God and my God church is a great faithfulness. Amen. அநேக வேளையில அங்கேசியா சண்டே ஸ்கூல் today. Okay. அநேக வேளையில நம்ம உண்மை இல்லாத நேரங்கள்ல கூட தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, 2 தீமோத்தேயு சில வாரங்களுக்கு முன்பதாக நம்ம கிட்ட போதித்தேன். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்க? 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13வது வசனத்துல நான் சொன்னேன், தேவன் நம்ம அநேக வேளை சில நேரங்கள் நம்ம உண்மை இல்லாத நேரங்கள்ல இருந்தாலும் தேவன் என்றென்றுக்குமே உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவரோட உண்மைத்துவத்துல வாணியக்கா தேவன் நிலைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவன் தன்னை தானே தேவன் மறுதலிக்க முடியாதுன்னு சொன்னார். ஆமென். தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய உண்மையை, தேவனுடைய ஸ்தானத்தை, தேவனுடைய குணாதிசயத்தை தேவன் தன்னை தானே தேவன் மறுதலிக்க முடியாது. ஹalleluya church. ஐயோ சத்தமா ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya church. Amen. அப்ப பாருங்க, the Lord is always faithful. Amen. I said the faithfulness of God is from generation to generation. His love endures forever. Endure பண்ணும் தேவனுடைய அன்பு என்றென்றுமே. forever doesn't have an expiry date. நீங்க யாருடைய புத்தகத்துல forever, அது மனுஷனுடைய புத்தகத்துல மட்டும் தான் forever எக்ஸ்பைரி டேட் இருக்கும். best friends forever தாத்த பார்த்தா நம்ம 2000 எழுதி இருக்கோம். சென்டர் 5ல அந்த ஃப்ரெண்ட் இப்ப எங்க இருந்தா, ஏய் நீ யாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லையா? எஸ் நோ? அதெல்லாம் சும்மா சொல்லுங்க. ஐயோ சொல்லுங்கயா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாங்க. அதெல்லாம் சும்மாயா, அந்த forever இந்த foreverங்க. ஆமாவா இல்லையா? தேவனுடைய அன்பு மாற்றம் தான் forever ஐயா. The love of God endures forever. Hallelujah church. நாம என்ன சொன்ன? தேவனுடைய உண்மைத்துவம் பெரிதாக. The faithfulness of God, the faithfulness of God is great. Amen. அது காலை தோறும் தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறதுனா, தேவனுடைய உண்மைத்துவம் எப்படிப்பட்ட உண்மைத்துவமாக இருக்கிறதுனா, புதிய வேகளாக இருக்கிறது. Amen. Every morning is what? New. The faithfulness of God is great. So stop. If you're sitting here church, listen to me. Listen to me. Don't worry about who's not here yet, who's coming, all that, who's walking. Just listen. Amavaliya. நான் என்ன சொன்னேன்? His faithfulness is new every morning ன்னு சொன்னேன்.
ஆமாவா இல்லையா? So don't sit here and dwell on what happened yesterday. Don't sit here and dwell with what happened 10 years ago. What happened 15 years ago? What happened 20 years ago in your life? புரியுதாங்க? What happened last Sunday in your life? Amen? Maybe you're sitting here and you're feeling like, Lord, I don't know, Lord. Everybody is singing the sweetness of your love. Lord, we are worshiping and celebrating your love. But Lord, I feel like I don't feel belong in your presence. நீங்க அப்படியே இங்க உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எனக்கு கரங்களை உயர்த்தி உங்களை அப்படியே ஆராதிக்கிறதுக்கு எனக்கு அப்படியே சக்தி இல்லாத போல எனக்கு இருக்கிறது. நீங்க நேசிக்கிறீங்க தெரியும், உங்களுடைய உண்மை சொல்லுங்க, உங்களுடைய நேசம் உண்மை உள்ளதுன்னு எனக்கு தெரியும். பட் என்னால I cannot bring myself. I feel ashamed of myself, God. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஆண்டவர் சொல்ல கிடையாது, is ashamed of you. புரியுதாங்க? டுடே சர்ச், இன்னைக்கு நம்ம நிலை நிக்கிறதே தேவனுடைய கிருபையினால. ஆமென். தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, நம்ம நிர்மூலமாக இருக்கிறதே தேவனுடைய கிருபை. ஆமென். அது காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அவருடைய உண்மைத்துவம் பெரியது. எவ்வளவு அழகாக தேவனுடைய வார்த்தையில தேவன் அவருடைய இருதயத்தை நம்மளுக்காக வெளிப்படுத்தி இருக்கிறார். Amen. Today church, take this word personally to you. இங்க இருக்கிறீங்க எல்லாரும் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? ஆண்டவரே, என்னுடைய உண்மைத்துவம் இல்ல அப்பா, என்னுடைய உண்மைத்துவம் தூசி போல ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய உண்மைத்துவம் பெரிதாக இருக்குது என் வாழ்க்கையில. We don't have to wait until our worship and thanksgiving night. You can even start thanking God now. புரியுதா? ஒரு காரியமாக நினைத்து கொண்டு, when you sit down here, I want you to have such an awareness of the presence of God, church. Amen. நீங்க இன்னைக்கு அமர்ந்து கொண்டு இருக்கிற சாமுவேல், நீங்க இங்க அமர்ந்து இருக்கிற வேளையில, I want you to have an awareness of the presence of God. புரியுதா நான் என்ன சொல்றேன்? I want you to be so convicted of how much the Lord is faithful to you, to your family, to your life. புரியுதாங்க? நம்ம நன்றி சொல்றதுக்கு நிறைய இருக்குதுயா. ஆண்டவர் அழகாக 11 மாசம் நம்மை வழிநடத்தி, இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் அழகாக நம்மை வழிநடத்தி 12வது மாதத்துல தேவன் நம்மை நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். நிற்பது அவருடைய கிருபையினால்தான். நம்ம எப்படி சொல்லுவாங்க, அசைக்கப்பட முடியாம நம்ம நிக்கிறதே தேவனுடைய கிருபையினாலதான். Hallelujah, church. Amen. Today I came to minister hope into your heart. I came to minister encouragement to your heart. I came to reveal the heart of God to you, church. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Hallelujah. Hallelujah. Know therefore, people of God, know therefore, man and woman of God, that the Lord your God is faithful. Amen. தேவனாகிய கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர். உண்மை இன்னைக்கு காட்டிட்டு நாளைக்கு மறக்கிறவர் அல்ல. ஆனா come on, தலைமுறையாக அப்படியாக நிலை நிற்கிற ஒரு உண்மைத்துவம், அப்படியாக பெரிதான உண்மைத்துவம், ஒவ்வொரு காலையிலும் புதிதாக இருக்கிற உண்மைத்துவம். The compassion of God fails not, church. Hallelujah. அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் சேவிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்பி இருக்கிறோம். அவர் போல வேற தேவன் யாரும் இல்லையா? அவர் போல ஒரு கண்மலை யாரும் இல்லை. Hallelujah, church. Jennifer, can you give me the back, right? Yes or no, church? இரண்டாவது, தேவன் நம்மளோட செய்கிற உடன்படிக்கை, தேவன் நம்மளுக்கு கொடுத்த அநேக வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் தேவன் மறக்கிற தேவன் இல்லை. Amen. Hallelujah. பக்கத்துல shake them. Hey, God doesn't forget. சொல்லுங்க. You shake him back. Hey, God doesn't. What God doesn't forget. சொல்லுங்க.
ஆண்டவர் கமலமா தேவனுடைய வார்த்தை பாருங்க. இங்க வந்து பாஸ்டர் அமேண்டாவோட வார்த்தை இல்ல, நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் முத்து முத்தாக அவருடைய வார்த்தையில நம்மளுக்கு வாக்கு தத்தமா கொடுத்தீங்க. ஆமென். சங்கீதம் 105வது அதிகாரம் 8வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, the Lord remembers his covenant forever. ஆமென். தேவன் வாயின் வார்த்தையினால வாக்கு கொடுத்த உங்க கூட தேவன் செய்த உடன்படிக்கையை தேவன் உடைக்க மாட்டாரா? ஆமென். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களுக்கு பேசின வசனங்களை தேவன் உங்களுக்கு வாக்கா கொடுத்த காரியங்களை தரிசனங்களை காரியங்களை தேவன் மறக்கிற தேவன் அல்ல. Amen. The word of God says the word that he commanded is from, he will remember it from generation to generation. Amen. அவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை, ஈசாக்கு கொடுத்த அவங்க அப்பாட்ட கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை மறுபடியும் ஈசாக்கு சொன்னார். சாரி, யாக்கோப். நான் தலையாட்டுறீங்க, தப்பான பேர் சொல்றேன். யாக்கோப். அப்புறம் ஆமா கரெக்டா சொல்றேன். ஆபிரகாம், ஐசாக் and Jacob. ஆமாவா இல்லையா? உங்களுடைய தேவனும் என் தேவனும் உடன்படிக்கை செய்கிற தேவன். உடன்படிக்கையை தேவன் உடைக்கிற தேவன் அல்ல. அந்த ரிலேஷன்ஷிப், அந்த ப்ராமிஸ், அந்த வாக்கை தேவன் மறப்பதில்லை ஐயா. இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா, இன்னைக்கு அடிகாலையில் நான் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ண முடியல. சொல்லுங்க, ஜெபம் பண்ண முடியல. யாரும் கேட்க மாட்டீங்களா? வாயினே I was மறுபடியும் தேவன் அவருடைய சிலுவையின் காட்சியை காமிச்சார். சோ நான் அடிகாலை நான் ஜெபிக்கும் பொழுது I just cry in the presence of God. Every time I close my eyes, there was no music. I didn't put any music also. I just was so overwhelmed by the presence of God. I cried in the presence of God. And when I think I want to pray for you, I cried in the presence of God. ஏன் தெரியுமாங்க? தேவனுடைய அன்பு அப்படியாக உங்க யாருக்கும், நீங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்துக்கும் தேவனுடைய அன்பு அப்படியாக அலை அலையாக போகி வந்து கொண்டே இருந்தது. ஆமென். அப்படிப்பட்ட நேசமான பிதானவர், உங்களுடைய தகப்பனானவர் உங்களை நேசிக்கிறார் ஐயா. புரியுதாங்க? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Yes or no? The Lord does not forget what he has promised. But listen, church, நாம் தேவன் ஐயோ அம்மா சுச்சு அவங்க சீசன் ஆஃப் அப்கிரேட் இருக்காங்க. Okay. Listen guys, God does not only just remember his covenant, but God is a God who will keep the promise that he made to you. ஆமென் சொல்லிட்டுமே. நீங்க எத்தனை பேர் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் தேவனுடைய வசனங்களை படிச்சு அது மூலமாக தேவன் நம்மகிட்ட பேசிக் கொண்டிருக்கிறார்? எத்தனை பேர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், சொப்பனங்களை கொடுத்திருக்கிறார்? இது என்னுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது, உனக்கு நான் உனக்கு கொடுக்கிற வாக்காக இருக்கிறது. தேவன் நிறைய நம்மளுக்கு நம்மிடம் நம்மளுடைய இருதயத்துல அவருடைய இருதயத்தை தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். ஆமாவாரியா? நீங்க அவருடைய பிரசன்னத்துல நிலைத்திருக்கும் பொழுது, அவருடைய அன்புல நிலைத்திருக்கும் போது, அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும் போது தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? Yes or no, church? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்றேயா, தேவன் அந்த வசனத்தை படிங்க. சங்கீதம் 105:8. அது இங்கிலீஷா? இங்கிலீஷ்ல படிக்கிறது சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்லயே போடுறேன். He remembers his covenant forever, the word which he commanded for 1,000 generations. ஓ, ஆண்டவருக்கு ஒரு கரத்தை தட்டுறீங்களா? ஆண்டவர் கட்டளை விட்ட வார்த்தைய தலைமுறைக்கு தலைமுறைக்கு தேவன் அது நினைவில் வைத்திருப்பாராம். தேவன் செய்த உடன்படிக்கை. புரியுதாங்க? But I say here, he does not only remember, but he's a God who fulfills everything that he has promised.
தேவன் வாக்காய் கொடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அக்கா தமிழ்ல கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். சங்கீதம் 105, 8, 9, 10 படிங்க. 1000 தலைமுறைக்கு என்று சொல்லுங்க. 1000 தலைமுறைக்கு என்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும். பாத்தீங்களா எத்தனை தலைமுறை? ஆமாவா இல்லையா? எல்லாரும் பாத்தீங்களா எத்தனை தலைமுறைன்னு? எஸ்டர். அப்புறம் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். என்றென்றைக்குமே நினைத்திருக்கிறாரா? அது யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. ஆமென். ஆமென். பாருங்க, தேவன் ஆபிரகாம்கிட்ட மட்டும் சொல்லிட்டாரா நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு தேவன் தெரியாத மாதிரி இல்ல. ஆனா தேவன் இவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், தேவன் செய்த உடன்படிக்கையை தேவன் நினைவில் வைத்திருந்தார். தேவன் கொடுத்த வாக்கு, தேவன் கட்டளை விட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில வாணிக்கா, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொருவரும் நல்லா கேளுங்க. தேவன் மறக்கல, தேவன் நினைவுல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது? பொய்யானவர்களா, சத்தியம் இல்லாதவர்களா? You know how excited I am today preaching this word, this heart of God. புரியுதா என்ன சொல்றேன்? Amen. ஆண்டவருடைய வார்த்தையில போட்டிருக்கிறது தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றோ அவருக்குள் ஆமென் என்றோ இருக்கிறதா? ஐயா ஆமென் சொல்லிருக்கணும். ஆமென் ஆமென் ஆம். ஐயா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார்? என்ன தரிசனங்களை கொடுத்திருக்கிறார்? என்ன சொப்பனங்களை தேவன் உங்களுக்கு வாக்காய் கொடுத்திருக்கிறார்? என்ன காரியங்கள் தேவன் உங்களுக்கு? What has the Lord promised you today? I want you to take it. I want you to remember it. நீங்க அப்படியே நீங்க சோர்ந்து போய் நீங்க அமர்ந்து இருக்கலாம், இல்ல மறந்து விட்டு ஆண்டவர் என்னை மறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க அதையும் அப்படியே மறந்து விட்டு மூட்டை கட்டி வச்சு அப்படியே ஏதோ இழந்த வண்ணமாக உங்க வாழ்க்கையில நீங்க அமர்ந்து இருக்கலாம். புரியுதா என்ன சொல்லுங்க? நீங்க மறந்தாலும் பேசினவர் பொய்க்காரர் இல்ல. யாரு பேசினவர்? பொய்க்காரர் இல்ல, பொய்யன் இல்ல. அவருடைய நாவுல தேவன் பொய் இருக்காது ஐயா. ஏன்னா அவர் சத்தியம் நிறைந்த தேவனாக இருக்கிறார். அவர் தான் வழி, சத்தியம், ஜீவனாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் நம்முடைய ஜீவ வசனமாக இருக்கிறது. அவர் தான் நம்முடைய அன்றாட அப்பமாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில என்னாகமம் 23வது அதிகாரம் 19வது வசனத்துல போட்டிருக்கிறது என்னது? தேவன் மனிதன் அல்ல, பொய் சொல்ல, அப்புறம் என்னது? அவர் மனம் மாற மன புத்திரன் அல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் சொன்னா நான் செய்வார் ஐயா. உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, புசு 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 செய்ய மாட்டாருன்னு ஒரே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஐயோ இந்த விண்ணப்பத்தை நான் பண்ணி கொண்டு இருக்கிறேன், இந்த ஜபத்தை பண்ணி கொண்டு இருக்கிறேன், எனக்கு தெரியல ஆண்டவருடைய வல்லமை கிரிகை செய்யுமா என் வாழ்க்கையில? இது வந்து ஒரு கனி கொடுக்குமா என் வாழ்க்கையில? பரிசுத்த ஆவியானவர் தெரியும் நான் பெற்றிருக்கிறேன், பலப்படுத்திக்கிறேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உண்மையிலேயே என் வாழ்க்கையில கிரிகை செய்யறாரா இல்லையா? நிறைய பேருக்கு ஒரே குழப்பம். ஆபாவலியா ஐயா? ஆண்டருடைய வல்லமை உங்களுக்கு வெளியில கிரிகை செய்யறதுக்கு தேடாதீங்க. ஐயோ ஆண்டவர் செய்யறாரா, ஆண்டவர் செய்யறாரான்னு. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல நீங்க விண்ணப்பம் பண்ணறதுக்கும் நீங்க நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாக உங்களுக்குள் கிரிகை செய்கிற வல்லமையின் படி தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப
நமக்குள். எங்க? நமக்குள். யாருடைய வல்லமை? தேவ பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய வசனத்துல என்ன போட்டிருக்குது? நான் என்னது? தேவன் மனமாற மனபுத்திரன் இல்லையா? அவர் சொல்லியும் செய்யாம இருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாம இருப்பாரா? தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவன் அது ஒரு கேள்வியாக உங்ககிட்ட கேட்கிறார். ஆமென். கண்ணகி, நான் போய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, நான் மனமாற ஒரு மனபுத்திரன் அல்ல. நான் உனக்கு கொடுத்த வாக்கை நான் சொல்லியும் செய்யாம இருப்பேனா? நான் வசனித்தும் நிறைவேற்றாம இருப்பேனா? Today the Lord Church, come on, hear the voice of the Lord. Amen. ஆண்டவருடைய கூக்குரலின் சத்தத்துக்கு உங்களுடைய செவிகளை நம்ம திருப்பிக் கொள்வோம். Amen. Amen, church. Hallelujah, church. Tune your hearts and tune your ears to the voice of the true shepherd. அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பர் உங்களுக்கு ஜீவனை பணயம் வைத்த மேய்ப்பராக இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பரானவர் உங்களை தவறான வழியிலோ இல்ல நீங்கள் அப்படியே எப்படி சொல்வாங்க, தோல்வி அடைகிறதுக்கு தேவன் உங்களை வழி நடத்த மாட்டார். அதுதான் அவர் பேர் நல்ல மேய்ப்பர். ஆனா அவருடைய டைட்டில்ஸ்க்கு மேலாக நம்முடைய வாழ்க்கையில அவர் தகப்பன் ஐயா, ஃபாதர். புரியுதா? புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Today ask this question. நெஞ்ச தட்டுங்க, நெஞ்ச தட்டுங்க. சோர்ந்து போயிருந்தீங்கன்னா நீங்களே ஆண்டவரை உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, நீங்க ஆண்டவரை சந்தேகப்படுறீங்களா? Today receive the word that God is speaking over you. உங்களுடைய குடும்பத்தை நோக்கி, உங்களை பிறக்க போகிற பிள்ளைகளை நோக்கி, உங்களுடைய ஃபியூச்சர் ஸ்பவுஸை குறித்து நோக்கி தேவன் பேசின வார்த்தைகளை அப்படியே எப்படி சொல்லுவாங்க, கடைபிடித்து நிலை நிறுத்திருங்க. ஏன்னா எப்படி சொல்லுவாங்க, வசனித்தவர் அவர் நிறைவேற்றுவார். சொன்னவர் அவர் செய்து முடிப்பார். It's not whether God can, God will or not. He will complete it. புரியுதா என்ன சொல்றேன்னு? Yes or no, church? Yes. Yes or no, church? Yes. Amen. Hallelujah, church. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆமாவா இல்லையா? என்ன சொன்னாரு மணியக்கா? நான் உனக்கு உன் சந்ததிக்கு he promised them the promised land. ஆமாவா இல்லையா? யார் யாருங்க கேட்கல? யார் யார் கேட்குறீங்க? சத்தமா பதில் சொன்னீங்கன்னா புரியுதா? உள்ளுக்கு அனல் பத்திக்கிட்டு ஏறிதான் வெளியில தெரியல, உள்ளுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, பாருங்க, தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிட்டு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஈசாக், யாக்கோப், யோசேப்புடைய நாட்களிலும் தேவன் யாருமே மறக்கவில்லையா? ஆமென். இஸ்ரவேல் பிள்ளைகளை தேவன் அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு தேவன் அழைத்து கொண்டு போனாரா இல்லையா? யோசுவா மூலமாக, அந்த புதிய தலைமுறை மூலமாக தேவன் வழி நடத்திட்டு போனாரா இல்லையா? அநேக பிரச்சனைகள், அநேக நிந்தைகள், அநேக தடைகள் இருந்தது. ஆனாலும் தலைமுறை ஆகியும் தேவன் பேசின வார்த்தை தேவனுக்கு வெறுமையாக திரும்பவில்லையா? தேவன் பேசின வார்த்தை எதுவுமே தப்பி தவறா தோல்வி அடையவே இல்லை. தேவன் பேசின வார்த்தைகள் தரையில விழுவல. ஆனாலும் தேவன் அந்த வார்த்தை, அந்த வாக்க, அந்த உடன்படிக்கை எதுக்கு ஆபிரகாமோட செய்தாரோ தேவன் அந்த பேசின வார்த்தையை நிறைவேற்றினார். புரியுதாங்க? ஆனா அது சுலோகமா நடக்கல.
என்னது ஈஸி பீஸி அப்படி நடக்குது. என்னது ஈஜிபிடி அப்படி நடக்குது. நிறைய கடந்து போனார். ஆனாலும் தேவனுடைய வார்த்தையில சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையில நாம் தேவன் பொய்யன் இல்லை. தேவனுடைய வார்த்தையில தேவன் திட்டவட்டமாக தேவன் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில எழுதியிருக்கிறது, இஸ்ரவேல் குடும்பத்துக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை அந்த வாக்குத்தத்தங்கள் இருக்கிற அவர் கொடுத்த வாக்குகள் ஒரு வார்த்தை கூட ஃபெயில் பண்ணலையா. Not even one word, Juliana, that God gave and promised to the house of the children of Israel, even though it took generations for them to inherit the promised land. The word of God states, by the truth of God's word, not one word of God failed. Amen. ஆனால் தேவன் சொன்ன காரியங்கள் எல்லாமே நிறைவேறுதான். ஆமென். அக்கா ஜோஷுவா 21 அதிகாரம் 45 வசனம் படிங்க. ஜோஷுவா 21:45. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளை எல்லாம் நல்லா கேளுங்க. ஓகே, பைபிள் இருக்கிறவங்க எல்லாருமே ஜோஷுவா இருக்கிறோம் எல்லாருக்குமே இல்லனா எனக்கு பாருங்க. ஜோஷுவா 21 அதிகாரம் 45 வசனம் எல்லாம் திருப்பி கொடுங்க. 43, 44, 45. அக்கா படிக்கிற வரல நீங்க எல்லாருமே வந்து we follow. ஓகே, பைபிள் வச்சு நல்லா காமிங்க. ஓகே, போர்ட்ல பைபிள் வச்சு நல்லா காமிங்க. ஓகே, படிங்க அக்கா. இந்த பிரகாரமாக நல்லா கேளுங்க. ஓகே, இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று என்னது இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று என்ன சொன்னாரு? இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார். சொல்லுங்க, கொடுப்பேன் சொன்னது தேவன் கொடுத்தார். அப்புறம் அவர்கள் அவைகளை சுதந்திரித்துக் கொண்டு Amen. Amen. I'm excited for you and me. Amen. I'm excited for you and I. Amen. 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 புரியுதாங்க? Even before we enter 2026 physically, let's be men and women of God. இது பாஸ்டர் ராஜன் அடிக்கடி சொல்வாரு. Who will enter 2026 spiritually. Amen. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஆனா 2026 ஆண்டுக்கு கால் எடுத்து வைக்கும் பொழுது நீங்க முன்பதாக போல ஐயா, உங்களுக்கு முன்பதாக உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய பிரசன்னத்தோட தேவன் முன்பதாக சென்று போகிறார். அவர் உங்களுக்கு முன்பதாக போய் தேவன் உங்களோட சேர்ந்து தேவன் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். Tuhan Maha Kuasa akan turun berserta dengan kamu dengan kehadirannya dan Dia akan memberi kamu rehat. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அது மாற்றம் இல்ல, உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கிற தேவன் மாற்றம் இல்ல. ஆமாவா இல்லையா? ஆனாலும் தேவனுடைய வார்த்தை ஏசாயா புத்தகத்துல போட்டிருக்கிறது, நம்மளுக்கு முன்பதாக போய் நம் தேவனை கோணைவைகளை வந்து செம்மையாக தேவன் ஆக்குவாரா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? வெண்கல கதவுகளையும் இரும்பு தாப்பாக்கள் கதவுகளையும் தேவன் சொல்லுங்களேன். மத்த நேரம் மட்டும் கோவம் வந்து அடிச்சிடும் உடைச்சிட வேண்டும். தேவனுடைய வசனத்தை சொல்லும் போது எல்லாம் வாய்ப்புலயே சொல்றோம். அடிச்சுட்டு திருப்போம். ஆமா இல்லையா? நம்மளுக்கு முன்பதாக எஸ்டர் பண்ணி சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொன்னார் வார்த்தையில? நம்மளுக்கு முன்பதாக போய்
இல்ல அதுக்கப்புறம் நல்லா ஸ்டைலா சொல்லுங்க. என்னது என்னது நாளை மறந்துட்ட வசனத்தை. வெங்கல கதவுகளை தேவன் இடைத்து இரும்பு தாப்பாக்களை தேவன் தைத்து போடுவாரா? நீ போய் ஓடான்னு தேவன் சொல்லல. நீ போ, ஒண்ணு சொல்லம்மா, நீ போ 2026 ஆண்டுக்கு நீ போ, நான் பாக்குறேன் நீ என்னதான் உடைக்கிற, என்னதான் சாதிக்கிறேன்னு தேவன் சொல்லல. நான் போறேன்னு சொன்னேன். He is the chief shepherd that goes in front of us. He is your father that leads you by his presence, that leads you by his glory. புரியுதாங்க என்ன சொல்றேன்? மகிமை வேறலாம் போங்க தேடாதீங்க. மகிமை 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 கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறவர் தான். He is the hope of all glory. Christ in you church is the hope of all glory. புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஆதில நிறைய வசனத்தை சொல்லியிருக்கிறேன், நான் உங்க நடுவில் உங்களோட மகிமையாக இருப்பேன்னு. ஆமாவா இல்லையா? கூட ஹோஸ்டிங்ல சொன்னாங்க, நான் உனக்கு கேடகமாக இருந்து தலையை உயர்த்துவேன், நான் உன்னுடைய மகிமையாக இருப்பேன். ஆமாவா இல்லையா? Church, the Lord that goes before you, He will break what needs to be broken. He will build what needs to be built. He will restore what needs to be restored. What is lost, God knows how to restore. I am a living testimony of that in my life. Every year that I thought was wasted years because நான் மரண படைகள் இருக்கும்போது அது எல்லாமே தேவன் கூட்டி எனக்கு சிறப்பா கொடுத்தார். Amen. சிறப்பா எந்தெந்த வாஞ்சைகள் என் இருதயத்துல இருந்தோ நான் ஏங்கி கொண்ட காரியங்கள் தேவன் எனக்கு பூர்த்தி செஞ்சார் ஐயா. நான் நினைப்பதற்கும் நான் ஜெபித்ததுக்கும் மேலாக தேவன் சர்வ வல்லவர் செய்து முடித்தார். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தர் நம் தேவனாகிய கர்த்தர். Today we have the breakers anointing. Amen. அப்படியே கட்டிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஸ்ட்ராங்ஹோல்டுக்குள்ள இருந்துக்கிட்டு, the only stronghold that you and I need to be in is the stronghold of the name of Jesus. Amen. புரியுதாங்க? புரியுதாங்க என்ன சொல்றேன்? ஆமாவா இல்லையா? விக்ரமா கேக்குறீங்களா? Amen church. Amen church. Hallelujah. எத்தனை பேருக்கு உங்க இருதயத்துல தேவன் பேசிக் கொண்டு இருக்கிறாருங்க? Hallelujah. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? ஐயா ரொம்ப விழுந்து கடந்தீங்கன்னா, ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சொல்றையா தேவனுடைய வார்த்தையில போட்டு அக்கா படிச்சு முடிச்சுக்கிட்டீங்களா? நான் மறந்துட்டேன். 43, 44, 45 படிக்க. அவர்கள் அவைகளை சுதந்தரித்துக் கொண்டு அவைகளிலே குடியிருந்தார்களா? கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமும் இல்லை, யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார். யுத்தம் இல்லாமல் இளைப்பாற பண்ணினார் தேவன். அப்புறம் அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்களுடைய ஒவ்வொரு சத்துருக்களும் எல்லா சத்துரும் செத்து போயிட்டாங்க. அப்புறம் அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆமென். நீங்க எப்பக்கத்திலும் நெருக்க கொண்டு இருக்கிற காரியங்கள் ஆமாவா இல்லையா? என்னவா இருந்தாலும் நீங்க மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆண்டவரே நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் எல்லாமே, நான் வாழ்றதே உங்க நாள் சொல்லி நீங்க கர்த்தரை பிடிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா சொல்றையா, இந்த காரியங்கள் எல்லாமே தேவன் உங்களுடைய கைக்குள்ள தேவன் கொடுப்பார். ஆமென். நீங்க சந்தித்து கொண்டு இருக்கிற உங்களுடைய போராட்டத்தின் காரியங்கள், போராட்டத்தின் எதிரிகள் அப்படியாக தேவன் அவருடைய கரத்தின் வல்லமையினால, அவருடைய கரத்தின் பலத்தினால தேவன் உங்களுடைய கரத்துல ஒப்புவிப்பார். புரியுதாங்க? அதுக்கு நீங்களும் நானும் என்ன தெரியுமா செய்யணும்? தேவனிடத்தில் நம்ம கர்த்தர் இடத்தில் ஒப்பு வைக்கும் போது தேவன் கர்த்தரை காரியங்களை வாய்க்க பண்ணுவார். தேவன் வார்த்தையில சங்கீதம் 37:5. புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அப்புறம் படிங்க. முடிக்கல. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருக்க எல்லாம் சொல்லுங்க, நல்லா கேக்குறேன்னு சொல்லுங்க.
இந்த வாக்கு தத்தத்தை இன்னைக்கு நீங்க இந்த கதுவுல இருந்து நீங்க வெளியே போகும்போது மணியனை மனசுல ஒரு புதிய தைரியத்தோட, ஒரு புதிய பலத்தோட, தேவனுக்குள் ஒரு புதிய பலப்பட்ட ஒரு விசுவாசத்தோட நீங்க போடணும். இந்த வாக்கு தத்தத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நான் என்ன சொன்னா, தேவனுடைய வார்த்தை தேவனுடைய கிருபை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. தலைமுறை தலைமுறையாக அவர் நினைவு வைத்திருப்பார். அது நிறைவேற்றுகிற தேவன் சொல்லிட்டு இருக்கிறார். நினைச்சு நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நான் வந்து உனக்கு செய்யறேன், இது என்ன சொல்லுவாங்க, நான் உனக்கு இதை செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ப்ராமிஸ் பண்ணுவாங்க. நான் ப்ராமிஸோட தான் இருக்கும். சொல்லுங்க, ப்ராமிஸோட தான் இருக்கும். அதோட அதுக்கப்புறம் அவங்க இருக்க மாட்டாங்க. ப்ராமிஸும் வந்து இருக்கிற மாதிரி இருக்காது. ஆமாவா இல்லையா? பட் ஆனாலும் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா, சொன்னார்னா செய்வார். அது கடைசியா படிக்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் கர்த்தர் உங்ககிட்ட என்னென்ன வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார், என்னென்ன தரிசனங்களை கொடுத்திருக்கிறார், என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சாமுவேல், சஷ்வினி, எமோஸ், ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் தேவன் பேசி கொண்டிருக்கிறார் படிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளை எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிற்று. ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லையா? ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லையா? அது எல்லாமே நிறைவேறிற்று. ஓ ஆமென். ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு கரத்தை தட்டுறீங்களா? அவங்க வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவன் மாற்றம் இல்ல, ஆனாலும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். Your God and my God is not just a promise giver, church, but he is a promise keeper. He is a God who does not remember the words that he has commanded from generation to generation, but he is a God who will rise up for the sake of the people he loves, that he has made a covenant with, and he is a God who will fulfill the very word he has spoken. Amen, church. Hallelujah, church. Amen. அப்படிப்பட்ட தேவனானவர் மலாக்காய் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றார், நானே கர்த்தர், நான் மாறாதவர். Amen. நானே கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர் புத்தகத்துல 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல போட்டிருக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறாரா? Amen. ஐயா, எப்படிப்பட்ட blessed people we are, you know, because the God that you and I serve is living. God's not dead. Hallelujah. God's not dead, and he's a God who keeps his covenant. He does not change. நம்ம வாழ்க்கையில எத்தனை உறவுகள் இருக்குது எண்ணி பாருங்க. உங்க போன் கான்டாக்ட திறந்து பாருங்க, எத்தனை உறவுகள் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆனா எத்தனை உறவுகள் அப்படியே இருக்கிறாங்க. எப்படி சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, அப்படியே இருக்கிறாங்க இல்லையா? மனிதனை நம்பணும்னா மனிதன் நம்மளதான், நம்ம ரோபோட் இல்ல, மனிதன் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஆமென். ஆமா இல்லையா? ஆனா நம் தேவனாகிய கர்த்தர் வானமும் பூமியும் அழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கிற வார்த்தைகள் மாற்றும் இல்ல. ஏன் அவருடைய வார்த்தை என்றென்றும் நிலைத்திருக்கிற வார்த்தையாக இருக்கிறது? ஏன்னா அவர் மாறாதவர். ஆமென். அவர் நித்தியமாக அப்படியாக ஆண்டு கொண்டிருக்கிற தேவனா. He is a God who reigns forever. எப்படி தமிழ்ல சொல்றது? நித்தியமாக ஆண்டு கொள்கிற தேவனாக இருக்கிறார். Today you are sitting like, I don't know the Lord will do or not. I don't know whether this movie ஆண்டு தான் சொன்னாரா இல்ல வேற பிசாசு வந்து பேசிச்சா.
நீங்க ஐயோ இந்த சொப்பனத்துல இந்த பிசாசு வந்துச்சு, ஐயோ அந்த சொப்பனத்துல எனக்கு பிடிக்காதவங்க வந்து என்கிட்ட இப்படினாங்க. நீங்க நிறைய காரியங்கள்ல சாமுவேல் அவர் அழுத்தத்துக்குள்ள நீங்க அமர்ந்திருக்கலாம். Today I want, do you know how great your God is? Do you know how faithful your God is? Do you know how great is His love? To not let you stay where you are the way you are. Amen? The God who turns our sorrow into joy. I was once sorrowful, but God has turned my sorrows to joy. Amen? Amavaliya. Tears of pain, God will turn to tears of joy. ஆமா, நீங்க சொல்லுவீங்க பாஸ்டர் என்னைக்கிட்டே, ஐயா நம்ம எல்லாம் கடந்து வந்திருக்கோம். 10 வருஷம் முடிஞ்ச காரியத்துக்கு அடுத்த காரியத்துக்கு இப்ப இருக்க நீங்க உட்கார்ந்து ஆழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்லதானே? ஆண்டவர் நிறைய மகிழ்வை கொண்டு வந்திருக்காரு தானே வாழ்க்கையில. ஆமாவா, நிறைய ஜாயை கொண்டு வந்திருக்கார், நிறைய திருப்தியை தேவன் உங்க மனதை God has எப்படி சொல்லுவாங்க, God has blessed you with His goodness. Amen. ஆமாவாலியா, ஆமாலே பண்ணிருக்க நிறைய நன்மைகள். உங்களுடைய பெரிய ஜாய் இங்க is a sign of God's faithfulness. தேவனுடைய அன்பின் சின்னத்துக்கு அடையாளம் அது. ஆமாவா இல்லையா? எஸ் or no? யாரும் நம்பல, நான் மட்டும் தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஆமென் சர்ச். பாருங்க, உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். தேசிகமா நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறபடினால இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆக மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய விசுவாசத்தை, என்னது நல்லா கேளுங்க, ஆக மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய நம்பிக்கையை, யார் மேல இருக்கிற நம்பிக்கைய? நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையா? அதான் வைத்துட்டேன். ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கைய தூக்கி எறிந்திராதீங்க. நான் சொல்லுது பைபிள்ல போட்டுக்கு, do not throw away, do not cast off your confident trust in the Lord, your confident hope in the Lord. தூக்கி எறிஞ்சிராதீங்கன்னு தேவனுடைய வார்த்தை போட்டுருக்கு. எபிரியர் 10வது அதிகாரம் 35வது வசனம் தேவனுடைய வார்த்தையில போட்டுருக்குது. ஐயா help me, Hebrews chapter 10. Thank you. Therefore do not cast away your confidence. NIV version போட்டுருக்குது, your confident trust in the Lord. ஆமென். நிறைய பேர் நீங்க ஆண்டவர் தான் சொல்லி நம்பிக்கையா உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை பார்க்கிறார் ஐயா. ஆண்டவர் அந்த நம்பிக்கையை நீங்க பார்க்கிறார், உங்களுடைய ஜெபங்களை பார்க்கிறார், தேவன் உங்களுடைய கண்ணீர்களை பார்க்கிறார். நீங்க பண்ணி கொண்டு இருக்கிற அந்த விண்ணப்பங்களை தேவன் நிலைநிறுத்தி அழுந்து கொண்டு அந்த வார்த்தை எல்லாத்தையும் அது கண்ணீரா இருந்தா கூட தேவன் பார்க்கிறார். You see how beautiful the baby is listening to. Amen. Yes or no church? இன்னைக்கு whatever that you are pressing on in the presence of the Lord, உங்களுடைய குடும்ப சூழ்நிலை தாறுமாறா இருக்கலாம். என்னது, நான் பாய்க்கிற வார்த்தை கரெக்டா தமிழ்ல யாராவது ஏசிடாதீங்க, சாரி நான் தமிழ் அடிக்கிறது இல்ல. தாறுமாறு, you see the bad word? Okay, உங்க குடும்ப சூழ்நிலை தாறுமாறா இருக்கணும். Maybe you don't come, நீங்க நினைச்சிருக்கலாம் ஆண்டவரே நான் ஏன் இந்த குடும்பத்துல பிறந்தேன், எனக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்குது, இவ்வளோ காரியங்கள் இருக்குது, இவ்வளோ ஆம்பிஷன்ஸ் இருக்குது, நான் முன்னோக்கி போக பாக்குறேன், எல்லாரும் பின்னால இருக்கிற மாதிரி இருக்குது, நான் இதை பார்ப்பேனா, என் வாழ்க்கையை பார்ப்பேனா? ஆமாவா இல்லையா? எஸ் or no? எல்லாத்தையும் தேவன் பார்க்கிற தேவனாக இருக்க. ஏற்ற நேரத்துல உங்களுடைய விசுவாசம் தேவனுக்குள் இருக்கிற அந்த நம்பிக்கையை வீண் போகாது ஐயா. ஆமென். பலனுக்கு ஏதுவான நம்பிக்கையை தூக்கி எறிந்திராதீங்க. Amen. Today the favor of the Lord is upon you, church. The hand of the Lord is upon you. God's face is upon you. I want you to feel that in your heart. அம்மாமார்கள் இருக்கலாம், அப்பாமார்கள் இருக்கலாம், சோர்ந்து போய்
சின்ன பிள்ளைகள் இருக்கலாம் இங்க, எல்லாருமே ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுங்க. ஆக ஏதுக்குவா பலனுக்கு எதுவான உங்களுடைய நம்பிக்கைய விட்டு விடாதீங்க, தூக்கி எரிஞ்சிடாதீங்க, போட்டு விட்டுறாதீங்க. புரியுதாங்க? But சொல்லுங்க, the word of the Lord says, hold fast to the confession of your hope. Amen. The word of God says, hold fast. Hold fast na தெரியுமா? சும்மா வந்து ஆரவேக்காடா சும்மா வந்து புடிச்சிக்கிறது இல்ல. hold fast na என்ன தெரியுமா? இப்போ உங்களை ரோலர் கோஸ்டர் கூட்டிட்டு போறோம். ரோலர் கோஸ்டர்ல உங்களுக்கு பெல்ட்டே போடல, பெல்ட்டே போடாத சரி நீங்க எப்ப வேணாலும் உளுந்து மண்டையை உடைச்சு அங்கே பாடு போலாம். நீங்க போறதே உங்களுக்கு தெரியாது. That means நீங்க எப்ப நீங்க கீழே விழுந்து நீங்க செத்தாக்கா, நீங்க செத்த நேரமே உங்களுக்கு தெரியாது. அப்படி டக்குனு செத்து போயிடும். அந்த மாதிரி புரியுதா என்ன சொல்றேன்னு? அப்ப ரோலர் கோஸ்டர்ல நீங்க போகும்போது உங்க சீட்டு வேலை செய்யலனா, உங்க பெல்ட் வேலை செய்யலனா, பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் சாவறவங்க ஒட்டியா சாப்பிட்டுட்டீங்க கூட அவங்கள புடிச்சுக்குவீங்க தானே? ஐயா, you will hold on to something. Will you give up living? ஐயோ பெல்ட் வேலை செய்யல நம்ம செத்து போயிடும் சொல்லுவீங்களா? இல்ல தானே? எப்ப கீழே இறங்கி அந்த ஹேண்டில் பண்றவங்க போடலான்னு இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எஸ் நோ? என்ன செய்வீங்க? நீங்க எத்தனை பேர் ரோலர் கோஸ்டர்ல போயிருக்கீங்க? எத்தனை பேர் அந்த வீல்ஸ் நான் many years ago போயிருக்கேன். That time I was educated. I think I was educated at that time. என் பக்கத்துல இருக்கிற ஒரு டீச்சர் ஃபீஸா பேரு மாயக்காரவங்க. அவங்க நல்லா ஹெல்த்தியா வாட்ட சாட்டமா இருப்பாங்க. அப்ப நான் ரொம்ப சின்னதா இருப்பேன். ஓகே, ரொம்ப சின்னதா இருப்பேன். சோ ஏறிட்டோம். அவங்க பக்கத்துல உட்கார்ந்தாங்க. So I tell you, I don't know what you're so scared of. When everything was rolling and I cannot, my whole body was upside down. I cannot even feel my bag on my seat anymore, you know. I was totally on air. But there's belt and everything holding me. I was looking on the floor. I just closed my eyes because I feel I was going to die. Saying serious prayer. And I படிச்சிருக்கேன். எல்லாரும் நான் பாம் பண்ணி தான் படிச்சிருக்கேன். Cannot feel. You know this moment. How this make me precise. You know why? Don't forget. I had body pain for the next 2 weeks. I had body pain for the next 2 weeks. I was dying in pain. She hold on with her whole strength, upside down in the air. She hold, you know, she just turned up this way to me. She hold me tightly. So my body was not only controlling my weight in the air, my body was holding her weight. You understand, Anna? I died and died. I was waiting forever. On the third day I rose again. இப்பதான் எல்லாம் சிரிக்கிறீங்க. இப்ப தெரிஞ்ச எல்லாரும் உயிரோட இருக்கிறீங்க. You understand, Anna? அப்ப பாருங்க, she's my good friend still around. Okay? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? அந்த அனுபவம் யாருக்கு இருந்துச்சு? எனக்கு இருந்துச்சு. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதோட அந்த வீல் ஆஃப் இதாங்க நீ ஏறி பாருங்க. பக்கத்துல யாராவது உங்களுக்கு பிடிச்சிக்க சொல்லுங்க. புரியுதாங்க? I tell you, she fought for her life. She hold fast. She never let me go. And Basama Parwala was screaming at the top of her lungs. I went silent because I was panicking. I cannot talk really. You understand not? My heart don't feel like so really after my heart going to stop. Cannot, Lord, let this stop, let this stop. You understand not? You understand not? But you see what she did she let go of me? She knows she can die. So she hold fast to me. So I can die with her. You understand not? இன்னைக்கு நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, உங்களுடைய ஆக பலனுக்கு எதுவான விசுவாசத்தை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. ஆனாலும் hold fast to the confession of your hope. உங்களுடைய confession, உங்களுடைய நம்பிக்கையின் confession-ஐ பிடித்துக் கொள்ளுங்க.
பிடிச்சுக்குங்க, இறுக்கி பிடிச்சுக்குங்க. அதான் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கு. ஏன் தெரியுமா? வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது. ஆமென். அக்கா இந்த வசனத்தை படிங்க. எபிரேயர் 10வது அதிகாரம் 23வது வசனம். அல்லாமலோ நல்லா கேளுங்க. அல்லாமலோ நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நம்மளுடைய மறுபடி சொல்லுங்க. அல்லாமலோ நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் இயேசுவை கரத்தை தட்டுவோமா? Amen. Hold fast to the confession of your hope word. Hold fast to the confession of your hope without தடுமாற்றம் இல்லாம, அங்கே இங்கே அசை இல்லாம. ஏன்னா உங்களுக்கு தெரியணும், எனக்கு வாக்கு கொடுத்தவர் உண்மை உள்ளவர். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? நான்காவது, தேவன் நீங்களும் நானும் நம்மளுடைய ஆழ்மனது தேவைகளாக இருக்கலாம். ஆமாவாலியா? நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற என்ன தேவைகளாக இருந்தாலும் தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளும் தேவன் அறிந்திருக்கிறார். அவன் இப்படிப்பட்ட உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவர்கள் இவர். மத்தேயு 6வது அதிகாரம் 8வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது. நாம் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை நம்ம சொல்றதுக்கு முன்பதாகவே, அவர்கிட்ட நம்ம அறிவிக்கிறதுக்கு முன்பதாகவே தேவனுக்கு தெரியுமா நம்மளுடைய தேவை என்னன்னு என்று. ஆமென். ஆமாவுடைய மனிதா, இன்னைக்கு தேவன் and the Lord knows your needs even before you ask of him. Amen. ஆமாவாலியா? பாருங்க, அவர் நம்மளுடைய தேவைகளை அறிந்த தேவன் மாற்றம் இல்ல. ஆனா அவருடைய தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கு தெரியுமா? நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுவராக இருக்கிறார். நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் படிக்கலாம். See, for your Father knows the things which you need even before you ask him. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, நல்லா கேளுங்க, இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் மகிமையினால் தேவன் நிறைவாக்குவார். நம்முடைய குறைகள் எல்லாம், நம்முடைய தேவைகள் எல்லாம் சாமுவேல் தேவன் அறிந்த தேவன் மாற்றம் இல்ல, ஆனா தேவன் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹalleluya church, ஹalleluya. கடைசியாக 5வது நான் சொல்றேயா, God has promised us a lifetime and more than a lifetime into eternity of his love, his care and his faithfulness. Amen. ஆமாவாலியா? பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய கரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி எல்லாரும் தகப்பனாரெல்லாம் உங்களுடைய கரம், all the wives, all the young people, all those who humans in this place, உங்களுடைய கையை பாருங்க. எவ்வளவு தேவைகள். ஆமாவாலியா? எஸ் நோ? உங்களை தேவன் கையேந்த வைத்திருக்காரையா? ஏன் தெரியுமா? உங்களுடைய தகப்பனா அவருடைய உள்ளங்கையில தேவன் உங்களை செதுக்கி வைத்திருக்கிறார். ஆமென். நீங்களே அவருடைய கையில இருக்கும் பொழுது உங்களுடைய தேவைகள் எம்மாற்றம், உங்களுடைய குறைவுகள் எம்மாற்றம். ஆமென். நீங்களே எருசலேமை பார்த்து சொல்றார், எருசலேமே உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக இருக்குது. அப்ப இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்கள்
உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய திருமணங்கள், உங்களை பிறக்க போற பிள்ளைகள், நீங்க கட்டிக்க போற கணவனும் மனைவியோடைய வாழ்க்கைகள், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களோட பயங்கள், திகழ்கள் எல்லாமே தேவனுக்கு முன்பதாக இருக்குது. தேவன் எல்லாமே காண்டு சொல்லுங்க கொண்டு இருக்கிறார். அப்ப நீங்க தேவனுடைய கருத்துல இருக்கும்போது தேவன் அவருடைய உடன்படிக்கையை தேவன் உடைக்க மாட்டார் ஐயா. உடைத்தது இல்லையா? அவர் உடைத்ததே இல்ல. தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமும் அவருடைய தாவீதோட மகன்கள் கொஞ்சம் அப்படி இப்படி தேங்காய் மாதிரி இருந்தாலும் நான் தாவீதுக்கு இது வாக்குத்தத்தம் கொடுத்தேன்னு சொல்லுவாரு. நான் தாவீதுக்கு இது சொன்னேன். தாவீது போயிட்டாரு எங்க இந்த உலகத்துல இல்ல. ஆனா தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே தேவன் சொல்ல, நான் தாவீதுக்கு சொன்னேன், நான் தாவீதுக்கு இது வாக்குத்தத்தம் பண்ணேன். எவ்வளவு அழகான ஒரு உறவு பார்த்தீங்களா? அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன புஷ்பாட்ட நான் இதை சொன்னேன். ஆமா இல்லையாமா? நான் புஷ்பாட்ட இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தேன். ஆமாவா இல்லையாங்க? நான் கமலாட்ட நான் உங்க பேர் யார் சொல்றேன்னா ஆண்டவர் சொல்றேன். ஓகே, ஆமாவா இல்லையா? அப்ப தேவன் வாக்கு தத்தங்களை மேற்கொண்டு தேவன் நிறைவேற்றுகிறது. ஐயா ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனத்துல போட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்கிறது, உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் உன்னைய ஏந்துவேன், தாங்குவேன். சிம்பிளா சொல்லணும்னா நான் தான் உன்னைய தூக்கி சுமப்பேன் தேவன் சொல்லுகிறார். வாழ்நாள் முழுவதும் உங்க ஜீவன் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை. ஆனா நீங்கள் கண்களை மூடும் பொழுது, கண்களை திறக்கும் பொழுது பிதாவுடைய அண்டையில் இருக்கிறீர்கள். Amen. You will be in the presence of your Father. So where is the separation? புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? புரியுதாங்க? ஆமாவா இல்லையா? என்ன சொல்ற வரனா, கடைசியாக தேவன் எப்பொழுதும் உங்களோட இருப்பார். அவர் விட்டு விலகவே மாட்டார். ஒண்ணு நீங்க அவருடைய கரத்துல இருக்கிறீங்க, ஒண்ணு அவர் வாக்கு சத்தமாகவே அவர் செஞ்சுட்டாரு. உங்களுக்கு தகப்பனாக தேவன் சொல்றார், நான் உன்னை தூக்கி சுமப்பேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை தப்பு வைப்பேன். ஆமென். அது மாற்றம் இல்ல. Deuteronomy chapter 31 verse 6 படிங்க. Verse 6. Deuteronomy 31:6. Deuteronomy தமிழ்ல என்னன்னு தெரியல. உபாகமம் 31:6. நீங்கள் திடமனதாய் இருங்கள். ஐயா இந்த வார்த்தை எல்லாம் நல்லா கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் பலன் கொண்டு நீங்க திடமனதாய் இருந்து பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட, உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். ஓ சொல்லுங்க, உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவாரா இல்லையா? இன்னைக்கு நீங்க இங்க அமர்ந்து இருக்கும் போது தேவன் உங்களை விட்டு விலகுவாரா இல்லையா? அஜுடா இல்ல. படிங்க. கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்றேன். உன்னை பிடிச்ச கையை நான் விட மாட்டேன்னு தேவன் சொல்றாரு. அப்புறம் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அவ்வளவுதான். புரியுதாங்க என்ன சொல்றேன்னு? Yes or no church? Yes or no church? இன்னைக்கு ஐயா my conclusion. நீங்க சொல்றீங்க conclusion, நான் ஸ்டைலா சொல்றேன். my conclusion. ஏன்னா conclusion வராது. ஓகே, my conclusion. தேவனுடைய வார்த்தையில போட்டுக்கிறது, கர்த்தரே நம்பிக்கையா இருந்து, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்து, கர்த்தரே தன் நம்பிக்கையா கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Amen. Blessed is the man
who trust the Lord and whose hope is the Lord. Not whose hope is in the Lord, whose hope is the Lord. நம்பிக்கையே தேவன் தான். புரியுதா? இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நீங்களாம் பாக்கியவான்கள். ஆமென். அது மாத்திரம் வசனம் நம்மளுக்கு சொல்லல. ஆனால் தேவனுடைய வார்த்தை ரோமர் 10வது அதிகாரம் 16வது வசனத்துல தேவனுடைய வார்த்தையில என்ன தெரியுமாயா போட்டிருக்கிறது? அவரை நம்பி இருக்கிற எவனோ, சொல்லுங்க, எவனோ நம்பி இருக்கிறாங்களோ வெட்கப்பட்டு போகிறது இல்லையா? ஐயா, உங்க பத்தி தான் தேவன் சொல்றாரு. நீங்க கொஞ்சம் நல்லா சந்தோஷமா பெற்றுக்கொள்ளலாம். என்னது, என்ன சொல்றாரு? அவரை நம்பி இருக்கிற யாரோ வெட்கப்பட்டு போக. ரோமன்ஸ் 10:11 யாரோ நான் படிக்கிறேன். ரோமன்ஸ் 10:11 அவரை விசுவாசிக்கிறவர் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யார் சொல்றா? தேவனுடைய வார்த்தையில திட்டவட்டமாக தேவன் நம்மளுக்கு வாக்காய் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆனாலும் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருப்பீங்க தெரியுமா? நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கர்த்தரை நோக்கி நான் இருக்கிறேன்னு சொல்லி? ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் கர்த்தரை நோக்கி இருக்கிறேன்னு? ஆமென். கர்த்தரை நோக்கி இருக்கிறவங்களுடைய முகம் எப்படி தெரியுமா இருக்குமா? பிரகாசிக்க செய்ய தேவன் செய்வாராம். Amen. This is your inheritance and my inheritance, church. Amen. நம்மளுடைய மூஞ்சில ஆண்டவர் கரிய பூச மாட்டார். That means நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. Even in the times of trouble, tribulation, persecution, you will always, God will come to a place where He will meet you at your place of need, and God will strengthen you and restore you. Amen. He is the lifter of your head, church. தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது, your face will radiate with joy. நம்பிக்கை இருக்குங்களா? ஆமா, ஆண்டவர் சொன்னாரா? ஐயோ, சொன்னாரா ஆண்டவர் அப்படின்னு இப்படி பாக்குறீங்களா? பாருங்கய்யா, சங்கீதம் 34:5 வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமாய் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. யாரை குறித்து எழுந்திருக்கிறது? தேவனுடைய வார்த்தையில தேவனை விசுவாசிக்கிறவர்கள். ஆமென். இன்னைக்குல இருந்து வீட்டுல உங்களுடைய முகத்தை நீங்க ராத்திரி போய் நீங்க குளிச்சுட்டு கழுவிட்டு பவுடர்லாம் பூசுறீங்களா? சைனா டவுன் டால் மாதிரி. ஆமாவா இல்லையா? பாசமா ஆமாவா இல்லையா? இன்னைக்கு உங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் முகத்துல தேவன் என் முகத்தை பிரகாசம் செய்யவே. சரிங்களா? சில பேர் யோசிக்க தெரியும், வீட்டுக்கு போய் என்ன படம் பார்க்கலாம், என்ன சாப்பிடலாம். அதான் இங்க பாடி இங்க இருக்குது, மண்டலம் வேற எங்க இருக்குது. ஆமாவா இல்லையா? அவன் நல்லா படுத்து தூங்கலாம். ஆமா, அது என்னோட சிந்தனை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க தேவனை விசுவாசி கொண்டு இருக்கும் போது, தேவனை பிடித்து கொண்டு இருக்கும் போது, தேவன் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. உங்களுடைய முகம் தேவன் பிரகாசம் செய்ய வைப்பாரு. அது மாற்றமில்ல, தேவனை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய மகிமையை நீங்க காணுவீங்க. இது நான் சொல்ல வசனம் கிடையாது. யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனம், தேவன் மேரி மார்த்தாவை பார்த்து சொல்லும் போது, நீ விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் தெரியாதா உனக்கு தேவன் கேட்டார். இன்னைக்கு மறுபடியும் தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், do you believe God here, church? நீங்க எத்தனை பேர் தேவனை விசுவாசிக்கிறீங்க? நீங்க தேவனுடைய மகிமையை காணுவீங்க. ஆமென். அவர் உங்களுடைய நடுவில் மகிமையாக இருக்கிறத கவனமா நீங்க காணுவீங்க. தேவன் உங்களை தலையை உயர்த்துகிறதை நீங்கள் அப்படியாக தேவனோட இணைந்து இருக்கும் போது நீங்கள் அனுபவிப்பீங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? ஹalleluya church.